ஒருபுறம் ஆரியன் தன்னால் முடிந்தவரை அவன் டிஜிட்டல் திரையில் ஷாலினியின் ஃபயர்வால்களை ஒவ்வொன்றாக உடைத்து கொண்டே வருகிறான். மறுபுறம் ஹரிஷ் தன் உடலில் இருக்கும் எனர்ஜியை பயன்படுத்தி ஷாலினி அனுப்பும் ரோபோட்டிக் படைகளை தூள் தூளாக்குகிறான். கடைசியில் ஷாலினியை சந்திக்கிறான் ஹரிஷ். ஷாலினி, நாகதேவனை கொண்ட மாதிரி என்னை கொல்ல முடியாது ஹரிஷ். என் இதயம் துடிக்கிறதை நிறுத்தினா இந்த சிட்டி முழுக்க ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்கும். இப்போ சொல்லு, என்னை பழிவாங்குவியா இல்லை மக்களை காப்பாற்றுவியா? ஹரிஷ் இப்போது ஆரியனை பார்க்கிறான். ஆரியன் தனது கீபோர்டில் ஒரு கோடை டைப் செய்கிறான். ஹரிஷ், அந்த டேட்டாவை உன் உடம்புல இருந்து இவளோட சர்வரில் ஏற்று, நான் அதை அங்கேயே லூப் பண்ணி இவளோட சிஸ்டத்தையே லாக் பண்ணிடுறேன். ஹரிஷ் ஷாலினியின் மெயின் சர்வரை தொடுகிறான். பயங்கரமான மின்சாரம் பாய்கிறது. ஷாலினியின் கண்கள் பிதுங்குகின்றன. அவளது மொத்த திட்டமும் ஒரு நொடியில் முடங்குகிறது. ஷாலினி கைது செய்யப்படுகிறாள். ஆனால் ஹரிஷ் இப்போது முழுமையாக மனிதனாக இல்லை. அவன் ஒரு டிஜிட்டல் ஹியூமன். ஹரிஷ், என்ன நீ கண்ட்ரோல் பண்ணிட்டதா? ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காத. இதிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் உனக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அழிச்சிடுவேன். ரொம்ப சீக்கிரத்தில் வருவேன் ஹரிஷ், ரெடி ஆயிரு. ஹரிஷ், நீ இப்போ பாதுகாப்பாக இருக்க. ஆனால் இந்த டேட்டா இன்னும் உன் உடம்புல தான் இருக்குது. வேட்டை இதோட முடியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கு. ஹரிஷ் தூரத்தில் தெரியும் கடலை பார்க்கிறான். அவனது நீல நிற கண்கள் ஒரு புதிய ஆபத்தை உணர்த்துகின்றன. கடலின் அலைகள் ஹரிஷின் காலடியை தொட்டுச் சென்றன. அவனது கண்கள் இன்னும் அந்த நீல நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. ஆரியன் சொன்னது போல வேட்டை முடியவில்லை. ஆனால் ஹரிஷுக்கு தெரியும், இந்த டிஜிட்டல் சக்தி அவனது உடலை உள்ளிருந்து அரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வரம் அல்ல, ஒரு மெதுவான மரணம். ஆரியன் ஹரிஷின் பயோமெட்ரிக்ஸை பார்க்கிறான். கிராஃப்கள் தாறுமாறாக எகிறுகின்றன. ஹரிஷ், இப்போதைக்கு ஷாலினி கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் உன் நரம்புகளில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் 7 டேட்டா இப்போது உன் டிஎன்ஏவை மாற்றிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் இதை உன் உடம்புலேருந்து எடுக்கலன்னா நீ மனுஷனாக இருக்க மாட்ட, ஒரு மெஷினாக மாறிடுவ. எனக்கும் புரியுதுடா ஆரியன். என்னோட உணர்வுகள் மறத்து போகுது. என்னால் எதையும் சாதாரணமாக யோசிக்க முடியல. எல்லாத்தையும் டேட்டாவாக தான் பார்க்க தோணுது. இதை வெளியே எடுத்தே ஆகணும். அதுக்கு என் அறிவு மட்டும் போதாது ஹரிஷ். இந்த டேட்டாவுக்கும் பயாலஜிக்கும் இடையில் இருக்கிற கனெக்ஷனை உடைக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அவளை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஹரிஷின் உடல்நிலை ஒவ்வொரு மணி நேரமும் மோசமாகி கொண்டிருந்தது. அவனது நரம்புகளில் ஓடும் நீல நிற மின்னல் இப்போது அவனது இதய துடிப்பையே ஒரு ஃபைனரி கோட் போல மாற்றிவிட்டது. ஆரியனுக்கு தெரியும், இன்னும் சில நாட்களில் ஹரிஷின் இதயம் ஒரு மென்பொருள் போல கிராஷ் ஆகிவிடும் என்று. அவர்கள் அங்கிருந்து ஒரு ஜீப்பில் புறப்பட்டு உத்தரகண்ட் மாநிலத்தின் அடர்ந்த காடுகள் வழியாக இமயமலையின் அடிவாரத்திற்கு சென்றார்கள். அங்கே சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு செங்குத்தான மலைப்பாதையின் நுனியில் மேகங்களுக்கு நடுவே ஒரு சிறிய ஆசிரமம் இருந்தது. அதுதான் டாக்டர் நிலாவின் ரகசிய ஆய்வுக்கூடம். டாக்டர் நிலா ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நாசா மற்றும் சிலிகான் வேலியின் முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அழைத்த ஒரு மேதை. மனித மூளையை கணினியுடன் இணைக்கும் நியூரோலிங்க் தொழில்நுட்பத்தில் உலகிலேயே முதல் முறையாக வெற்றி கண்டவர் இவர்தான். ஒருமுறை இவர் உருவாக்கிய தொழில்நுட்பத்தை ஒரு தனியார் நிறுவனம் தவறாக பயன்படுத்தி பல உயிர்களை பழிவாங்கிய போது நிலா முற்றிலுமாக உடைந்து போனார். தொழில்நுட்பத்தின் மீது இருந்த வெறுப்பால் தனது அடையாளங்களை அழித்துவிட்டு இமயமலைக்கு தப்பி வந்தார். இங்கே அவர் பயோ ஹேக்கிங் செய்கிறார். அதாவது பழங்காலத்து மூலிகைகளையும் நவீன மரபணு அறிவியலையும் இணைத்து எலக்ட்ரானிக் பாதிப்புகளை மனித உடலிலிருந்து நீக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஆசிரமத்தின் உள்ளே சென்றதும் ஒரு பக்கம் மூலிகை செடிகளும் இன்னொரு பக்கம் அதிநவீன லேசர் கருவிகளும் இருப்பதை பார்த்து ஹரிஷ் வியக்கிறான். நிலா ஒரு பழைய டெலஸ்கோப் மூலம் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆரியன் மெதுவான குரலில், நிலா, ரொம்ப வருஷம் ஆச்சு. இவனை காப்பாற்றத்தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நிலா, என் நண்பனோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது அவனை காப்பாத்திடு. நிலா, இது ஹரிஷ், என்னோட உயிர் நண்பன். இவனை நம்பி அங்கே பல உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கு. நீ மனசு வச்சா மட்டும்தான் இவனை நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முடியும் என்றான் ஆரியன். நிலா மெல்ல திரும்பி பார்க்கிறாள். அவளது கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை. ஹரிஷை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை நோட்டமிடுகிறாள். அவள் கையில் இருந்த ஒரு சென்சார் ஹரிஷ் அருகில் வந்ததும் வேகமாக ஒலிக்கத் தொடங்குகிறது. என்ன ஆரியன், உங்கள் உயிர் நண்பன்கிறீங்க, இவ்வளவு லேட்டாக வந்திருக்கீங்க?
நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க ஆரியன். 5 நிமிஷம் முன்னாடி இவன் உடம்புல இருந்த சிக்னல் வேற, இப்போ இருக்கிறது வேற. அவனோட இதய துடிப்பு இப்போ மனுஷன் துடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் மாதிரி மாறிடுச்சு. டாக்டர், என்னால் என் கை விரல்களை கூட சாதாரணமாக அசைக்க முடியல. ஏதோ ஒரு மிஷின் என்னை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கு. நிலா ஹரிஷன் கையை பிடித்து பார்த்தபடி, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உன் நரம்பு மண்டலத்தை ஒரு டிஜிட்டல் கோட் முழுசாக ஆக்கிரமிச்சிருச்சு. இதை சாதாரணமாக ஒரு சர்ஜரி பண்ணியோ இல்லை மருந்து கொடுத்தோ எடுக்க முடியாது. இது வைரஸ் இல்லை, இது ஒரு டிஜிட்டல் ஆன்மா. இதை உன் உடம்புல இருந்து பிரிக்கணும்னா உன் உடம்பை ஒரு முறை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரணும். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நிலா, வேற வழியே இல்லையா? ஹரிஷ் ரொம்ப பாவம். தொழில்நுட்பத்தோட விளையாடுறப்போ யாரும் பாவம் இல்லை ஆரியன். ஹரிஷ், நான் ஒரு பயோ ரீபூட் முறையை முயற்சி பண்ண போகிறேன். ஒரு பக்கம் மூலிகை சாறு ஒரு ரத்தத்தை சுத்தம் பண்ணும், இன்னொரு பக்கம் ஆரியன் அந்த டேட்டாவை உன் மூளையிலேருந்து சிப்புக்கு மாற்றுவான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் நீ திரும்ப வரமாட்ட. எனக்கு சம்மதம் நிலா. ஒரு மிஷினாக வாழ்கிறத விட ஒரு மனுஷனாக சாகிறது எவ்வளவோ மேல். ஆரம்பிங்க. நிலா தனது கருவிகளை தயார் செய்ய தொடங்கினாள். ஆரியன் தனது லேப்டாப்பை நிலாவின் சர்வரோடு இணைத்தான். அந்த அமைதியான ஆசிரமம் இப்போது ஒரு போர்க்களமாக மாற தயாரானது. வெளியே இமயமலையில் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. அது உள்ளே நடக்கப் போகும் மாற்றத்திற்கு ஒரு அறிகுறி போல இருந்தது. ஹரிஷ் நிலாவின் சிகிச்சையில் இருக்கும்போது ஆரியனின் செக்யூரிட்டி சிஸ்டம் மீண்டும் அலறுகிறது. ஷாலினி சும்மா இருக்கவில்லை. அவளுக்கு தெரியும் ஹரிஷ் தன் உடலிலிருந்து டேட்டாவை எடுக்க முயல்வான் என்று. அவள் அந்த டேட்டாவை சைபர் பிளட் என்ற ஒரு புதிய வைரஸை ஏவுகிறாள். இந்த வைரஸ் ஹரிஷின் உடம்பில் இருக்கும் டேட்டாவை அழிப்பதற்கு பதிலாக அதை ஆக்டிவேட் செய்து அவனது உடலை அவனது கட்டுப்பாட்டிலிருந்தே பிடுங்கும். ஆரியன், யாரோ ஹரிஷோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறாங்க. அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி இப்போ பிளாஸ்ட் ஆக போகுது. ஹரிஷ் வலியால் துடிக்கிறான். அவனை சுற்றி இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வெடிக்கத் தொடங்குகின்றன. இலா, இங்கே என்ன நடக்குது? ஹரிஷ் ஏன் இப்படி துடிக்கிறான்? ஆரியன், நான் சொன்னேன்ல, அவனோட அந்த டிஜிட்டல் சிஸ்டமாக யாரோ ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக அதை பிரேக் பண்ணுங்க. மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். இருவரும் தங்களால் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் சளைக்காமல் ஹரிஷை காப்பாற்ற போராடுகிறார்கள். டேய் ஹரிஷ், கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன் மனசை தளர விடாத. நிலா, அந்த ஹெர்பல் நியூட்ரலைசர் அவன் உடம்புல ஏற்றுங்க. நான் அந்த வைரஸை லூப் பண்ணி தடுத்து நிறுத்துகிறேன். ஹரிஷ், நான் கொடுக்க போகிற இந்த மருந்து உன் நரம்புகளில் இருக்கிற டேட்டாவை பிரித்து எடுக்கும். ஆனால் அந்த வலி ஒரு நரக வேதனை மாதிரி இருக்கும். உன்னால் முடியுமா? பண்ணுங்க நிலா. எனக்கு திரும்பவும் ஒரு மனுஷனாக வாழணும். என் தாத்தா சொல்லிக் கொடுத்த அந்த பழைய ஹரிஷா மாறணும். ஆசிரமத்தின் நடுவே இருந்த அந்த உலோக கட்டிலில் ஹரிஷ் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். நிலா அவனது முதுகெலும்பின் நரம்பு முடிச்சுகளில் நுட்பமான ஊசிகளை பொருத்தினாள். ஆரியன் தனது ஹாலோகிராஃபிக் திரைகளை திறந்து ஹரிஷின் மூளை அலைகளை டிஜிட்டல் டேட்டாவோடு இணைத்தான். சிகிச்சை தொடங்கிய அடுத்த நொடி ஹரிஷின் உடல் வில்லாக வளைந்தது. ஹரிஷின் நரம்புகள் நீல நிறத்தில் வீங்கி புடைக்கின்றன. அவனது அலறல் அந்த ஆசிரமத்தையே அதிர வைக்கிறது. ஹரிஷ் வலியில் துடித்து கொண்டே, ஆரியன் நிறுத்துடா, என் தலையில் யாரோ 1000 ஊசியால் குத்துற மாதிரி இருக்கு, என் ரத்தம் கொதிக்குதுடா. ஆரியன் பதற்றத்துடன் டைப் செய்தபடி, பொறுத்துக்கோ ஹரிஷ், அந்த சப்ஜெக்ட் 7 வைரஸ் இப்போ உன் மூளையோட கடைசி நியூரானை பிடிச்சிட்டு தொங்குது. நான் அதை ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கேன். நிலா, சீக்கிரம் அந்த நியூட்ரலைசரை ஏற்றுங்க. நிலா மிகவும் நிதானமாக, ஹரிஷ், இப்போ உன் உடம்புக்குள்ள நான் செலுத்துகிற அந்த மூலிகை சாறு டிஜிட்டல் டேட்டாவை உன் ரத்தத்தில் இருந்து பிரித்து எடுக்கும். இது ஒரு கெமிக்கல் வார். உன் மனசு தளர விடாத. உன்னை சுற்றி இருக்கிற எலக்ட்ரானிக் இறைச்சலை மறக்க முயற்சி பண்ணு. ஹரிஷின் கண்களுக்குள் இப்போது ஆயிரக்கணக்கான ஃபைனரி எண்கள் 0, 1 மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. அவனது நினைவுகள் ஒவ்வொன்றாக டிஜிட்டல் கோப்புகளாக மாறி ஆரியனின் ஹார்ட் டிஸ்கிற்குள் பாயத் தொடங்கின. திடீரென ஹரிஷின் இதய துடிப்பு நின்றது. மானிட்டரில் ஒரு நீண்ட பீப் சத்தம் கேட்டது. ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்து, நிலா, ஹரிஷோட ஹார்ட் பீட் நின்றுடுச்சு, சிஸ்டம் லாக் ஆகிடுச்சு, என்னால் டேட்டாவை முழுசாக எடுக்க முடியல. நிலா ஆரியனிடம், பயப்படாதே ஆரியன், அதுதான் டெத் பாயிண்ட் ரீபூட். ஹரிஷ், உன் ஆழ் மனசில் இருக்கிற அந்த பழைய ஹரிஷை கூப்பிடு. நீ மெஷின் அல்ல, நீ ஒரு மனுஷன். ஹரிஷின் உள்மனதில் அவன் ருத்ரவேந்தருடன் காட்டில் மூலிகை பறித்த அந்த பழைய நினைவுகள் நிழலாடின. அந்த தூய நினைவுகள் அவனது நரம்புகளில் இருந்த டிஜிட்டல் பிடியை தளர்த்தின.
மெல்ல மெல்ல அவனது கைகளில் இருந்த அந்த நீல நிற மின்னல் கோடுகள் மறையத் தொடங்கின. அவனது கண்கள் நீல நிறத்திலிருந்து மாறி மீண்டும் பழைய கருமை நிறத்தை பெற்றன. அவனது உடல் வெப்பநிலை 104 டிகிரியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. எஸ், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் 100% கம்ப்ளீட். ஹரிஷ், இப்போ நீ சப்ஜெக்ட் 7 கிடையாது, நீ வெறும் ஹரிஷ் தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.